ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு காரசாரமாக முள்ளங்கி வச்சு எப்படி ஒரு துவையல் அரைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா ஒரு கையளவு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 3 காஞ்ச மிளகாய் நான் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கியை பார்த்திங்கன்னா நான் துருவி வச்சுருக்கேன். அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸில் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே முள்ளங்கியும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி துவையல் ரெடி. நம்ம அம்மியில் அரைக்கும்போது மேல் நோக்கி தான் எடுக்கணும். இப்போ ஹைலைட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த துவையலில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இந்த துவையலுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.